இப்போ தான் ஊச்சின்னு வருது. நான் எங்கள் கடையில் நாங்கள் ஊச்சே போடுறதில்ல. மெயினாக வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே வர வழி எல்லாமே ஃபாரஸ்ட் வழி தான். அங்கேருந்து குழந்தைங்க 6 மணினாலும் நடந்து தான் வந்தாகணும். இப்போ சின்ன பிள்ளைங்களும் கால் வலிக்குதுன்னு சக்கை சோறு தின்னு சாப்பாடு ஒன்றும் திடமா இல்லை. அந்த நெல் சோறு அது நல்லது இல்லைப்பா. நல்லது இல்லை, அது நல்லதே கிடையாது. சக்கை சோறு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அந்த வசதி இல்லாமல் இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் தான் நாங்கள் ஜிஹெச்சுக்கே போக முடியும். அந்த மலையிலேயே உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டீங்க. முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம உள்ளே போகிறதான் பாவணும். மண்ணை நோண்டி உள்ளே என்னை போயிருக்க வேண்டியதை ஏன்னா அந்த கடவுளை பார்த்து அந்த சந்திர சூரியன் பார்த்து ஏன்னா இன்னும் 4 நாளைக்கு இழுப்போடு கொண்டுடுச்சு. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்னும் உங்களை அந்த சாப்பாடு அந்த கேவரு அதை தின்னதான் சத்து. இல்லைன்னா உங்களால் முடியாது, உழைக்க முடியாது. எங்கள் வயசுக்கால நீங்கள் நம்ப மாட்டேன். நான் இந்த மேடி அடி வரதுக்குள்ளே எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், ஒரு வீடு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மரக்கட்டைகளை வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மாட்டு தீவனுக்கு தேவையான புல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? மக்களே கீழே பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாக பாக்கு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தோம்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பாக்கு தோப்பு ஒரு சோலைவனம் மாதிரி ஆகிடுங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம கல்வராயன் மலையில் பெலாப்பாடி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஊருக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன், நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ எதுக்கு மறுபடியும் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்கள் நிறையா இருக்குங்க. அந்த இடங்களை தாங்க பார்க்க தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்க மக்களோட வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருக்குது, இவங்க எந்த மாதிரி கல்ச்சர்லாம் வாழ்கிறாங்க, இவங்க வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மக்களே அப்படியே கீழே பாருங்களேன், ஃபுல்லாக பாக்கு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் வச்சு ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 5 அடி ஹைட் வந்திருக்கு. மக்களே முன்னாடி பாருங்கள், ஒரு சின்ன மலை சரிவு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன வீடு பாருங்கள். இப்போ மக்கள் இதில் வாழ்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் பட் ஒரு காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க. இப்போ மக்கள் வாழ்கிற அறிகுறி எதுவுமே இல்லைங்க. வீட்டை சுற்றி ஃபுல்லாக புல் பூண்டு தான் முளைச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ சின்ன வீடு பாருங்கள். கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. வெளியே பாருங்கள், சின்ன விறகடுப்பு, அதாவது ஹாலோ பிரிக்ஸ் கல்லிலே விறகடுப்பாக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தாங்க வீடு. கிட்ட சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது. கிளைமேட்டு தாங்க சரியான கிளைமேட்டுங்க. இது ரொம்ப பழமையான மரம் போல். ஒரு வேர்லேருந்து 3 மரம் அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ 2 மரமா இல்லை 1 மரமானு தெரியல. கீழேருந்து 3 மரம் மேலே வருது. இங்கே பாருங்கள், ஒரு வீடு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மரக்கட்டைகளை வச்சு கட்டியிருக்காங்க. சுற்றி மரக்கட்டை தாங்க. மேலே ஒரு பாலிதீன் சீட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சுற்றி ஃபுல்லாக மரக்கட்டை தான் பாருங்கள். வாவ், இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மாமரம் தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பாறை மேலே மரம் முளைச்சிருக்கு பாருங்களேன். இப்படி இந்த பாறையை சுற்றி மரம் இருக்குது பாருங்கள், மாமரம். சாரி, இது மாமரம் இல்லை, அரச மரம் மாதிரி இருக்குது. அரச மரமா ஆலமரமானு தெரியலங்க. பயங்கரமான பெரிய மரமாக இருக்குது. அப்பா, கிளைமேட்டு தாங்க அடி போலி சரியான கிளைமேட்டுங்க. பயங்கரமான சில்னஸாக இருக்குது. இப்படி கொஞ்ச நேரத்தில் மழை பிரித்து மேய போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மழையில் மாட்ட போகிறேன். பரவாயில்ல, எதுவும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து கிளம்ப சுத்தம் மழையே இல்லை, நல்லா வெயில் அடிச்சது. இங்கே நான் ஹில்ஸை நெருங்க பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. அப்பவும் பதில் திரும்பி போயிடலாம் தான் நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வரும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சது. கிளைமேட் ஏதாவது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பி மேலே வந்துட்டேன். ஆனால் இங்கே ஃபுல்லாக மேலே வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் டார்க்காக இருக்குது. லைட்டாக மழை தூரம் ஆரம்பிச்சிருச்சு. க்ளவுட்ஸை பாருங்களேன், எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். பார்க்க செம்ம சீனரியாக இருக்கா. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மாட்டு தீவனுக்கு தேவையான புல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல மக்களே? மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக தூரல் ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி இருக்குது, வீடு மாதிரி இருக்குது. அங்கே யாருமே இல்லை. அங்கே போய் கொஞ்ச நேரம் மலைக்கு ஒதுங்கிட்டு அப்புறம் மேலே போய் சுற்றி பார்க்கலாங்க. இந்த சைடு கொஞ்சம் மாடு அதிகமாக வச்சுருப்பாங்க போல். ஃபுல்லாகவே மாடு தீவனம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் சோளம் போட்டிருக்காங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குது பார்த்திங்களா?
ஆக்சுவலாக களமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பீன்ஸ் கொட்டை, அவரை கொட்டை இதெல்லாம் விளைய வச்சு மேலே காய போட்டுக்குவாங்க, அடித்து காய போட்டுக்குவாங்க, களை மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, நம்ம மேலே போவோம். இன்னும் மழை பெருசாக பிடிக்க ஆரம்பிக்கல, இடம் தூரிகிட்ருக்கு. நம்ம மழை பெருசாக வரும்போது ஏதோ ஒரு இடத்த பார்த்து மறைஞ்சிருந்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஊருக்கு ரோடு வசதி இப்படி தாங்க இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான், ஃபுல்லாக மோசமான ரோடு தான் இருக்கும். ஒரு சில இடத்துல ரோடு நல்லாயிருக்கும், மீதி எல்லாமே மோசமாக தான் இருக்கும். 2 வீலர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாதுங்க. பஸ்ஸோ எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட் பஸ்ஸோ ப்ரைவேட் பஸ்ஸோ எந்த வசதியுமே கிடையாது. இப்போ நான் வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒருத்தங்க ரொம்ப வெயிட்டு தூக்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் அவங்க லிஃப்ட்டு கொடுத்து மேலே கூட்டு வந்து விட்டேன். அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குங்க, ஒரு பஸ் வசதி இல்லை, எதுவுமே இல்லை, இப்போ அர்ஜென்ட்டுக்கு போக முடியல, வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் மேலே நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஆனால் எதுக்காக கவர்மெண்ட் ஒரு சின்ன ஒரு 2 சிங்கிள் ஒரு 3 சிங்கிள் கூட ஒரு பஸ் விட மாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன்னு தெரியல. ஜஸ்ட்டு உங்களுக்கு வாழப்பாடிலேருந்து பெலாப்பூர் வரைக்கும் பஸ் கொடுத்தா கூட போதுங்க, ஒரு பேலூர் வரைக்கும் பஸ் கொடுத்தா கூட போதும். ஏன்னா அங்கே போய் வேறு பஸ் மாதிரி அங்கே சேலம் எங்கே வேணால் போய்க்கலாம். ஆனால் அது கூட எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஐயா, மேலே போனால் ஊர் இருக்குங்களா சுற்றி பார்க்குறதுக்கு? மேலே போனால் ஊர் இருக்குங்களா? ஊருங்க இல்லை, இல்லை காடு தான். காட்டுக்கிட்டாச்சு. எவ்வளோ தூரம் இந்த பாதை போகுது? பாதை அப்படி போய் மறுபடியும் அந்த அதுக்கு கோயிலுக்கு வருது, அங்கே பாதை அந்த ஒட்டைக்கே வருது. ஓ, கடைசியாக கோயில் தான் முடிவு, அதோட தான் முடிவு. எவ்வளோ வீடுங்க இருக்குது இந்த லைனில்? அதாவது இங்கே குடி வேலை கேட்குற வீடு இல்லை, குடி இல்லாத எல்லாம் ஊருக்குள்ளே தான் வருவாங்க. குடிக்கிறது தான் 2-3 பட்டா ஆகிக்குது. ஓ, அவங்களும் மேலே குடியிருக்கிறாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் காலைல வேலை பார்த்துட்டு சாயந்தரம் போயிடுவீங்களா? சாயங்காலம் வீட்டுக்கு போயிடும். நீங்கள் என்ன மேலே ஆடு மேய்க்கிறீங்களா? இல்லை வெள்ளம் இப்போ மாடு இல்லை, வெள்ளம் விற்றுவிட்டோம். அப்புறம் ஆட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒரு பொம்பளை கயட்டமாக இருக்குது, அதுக்கு போய் பார்க்கலாம்னு போகிறோம். இங்கே போனது. சாப்பிட்டீங்களாயா? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயசு என்னங்க ஆகுது? வயசு 80 ஆகுது. 80. உங்கள் பேர்? பேர் கந்தசாமி. கந்தசாமி. உங்கள் தொழில் என்னங்கய்யா? நாங்கள் தொழில் காட்டு தான், அப்படி ஒட்டி பயிர்த்தான். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இதே வேலை தான் பார்க்குறீங்க? கீழெல்லாம் வெளி வேலைக்கெலாம் அந்த மாதிரிலாம்? வெளி வேலைக்கு அது பையன் இப்போ போகிறான், ஒன்றும் தெரியல. நான் போகாத வயசு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க கச்சதமாக. இப்போ அவங்க ஒன்றும் சரியில்லை, என் பையன் எல்லாம் மாடு கண்ணெல்லாம் விற்றுதுன்ட்டான். அதெல்லாம் 10 படி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, 10 மாடு வச்சுருந்தீங்க, ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்க? மாடு 10 மாடு சேர்ந்தோம், காடு ஒரு 4 ஏக்கர் இருக்குது. தொழில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் சரியில்லை, பையன் சரியில்லை. இப்போ இந்த காரில் என்ன பண்ணீங்க? இப்போ என்ன பண்ணது, அங்கே ஒரு நிலத்தில் குச்சி வச்சுக்குது, இங்கே கொஞ்சம் தினை வேறு தகரம், கொஞ்சம் பூஞ்செடி வச்சுக்குது, இன்னும் கொஞ்சம் கரும்பு கிடக்குது. அப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமே பார்த்துக்கிறீங்க? இல்லை, கேரம் வந்துடும் போவோம் வேலைக்கு. இப்படி ரங்கனூர் குறிச்சி வேலூர் வரைக்கும் இப்படி பார்த்துட்டு இப்படி சாயங்காலம்னா வந்துடுவாங்க. வண்டிக்கு இது. உங்கள் காலத்தில் என்ன மாதிரி விவசாயம் பண்ணீங்க? உங்கள் காலத்தில் என்ன மாதிரி விவசாயம் அதிகமாக பண்ணீங்க? நாங்கள் அதிக இதுதான் நான் பனிவரகுன்றது. பனிவரகு? இது பனிவரகா? இந்த பயிர் பனிவரகு பயிர். இது இதா? ஓ, இது சாப்பிட்றதா? அது சாப்பாடு நல்லா சாப்பாடு அருமையாக இருக்கிறது நல்லா அதிகம். ஓ, இதுதான் பனிவரகு. பனிவரகு எதுனா அரிசி மாதிரி வருங்களா? எந்த மாதிரி வரும் இது? இது அரிசி மாதிரி எந்த மாதிரி வரும்? நல்ல விழு வரும் வந்துடும். கொலை வந்துச்சுன்னா எல்லாம் பூச்சி கூடட்டும் நல்ல கொலை வரும். அதுதான் இது பண்ணிக்கிட்டு அப்படியே கேவுரு வரைக்கும். கேவுருங்கிறது அதுதான் பயிர். இப்போ அதுட்டாங்க குச்சி வைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க. மயில் விட மாட்டேங்க தொல்லை. இப்போ அப்போல்லாம் மயில் கிடையாதுங்களா? மயிலே கிடையாது. இப்போ மயில் நீ இதை போட்டு வந்தால் வாய் ஊயின்னு முடுக்கினா தான் உண்டு. இல்லைனால நாங்கள் கூட தினம் கொஞ்சம் வரைச்சிக்கிறோம். ஓ, இதெல்லாம் உங்கள் சாப்பாட்டுங்களா? அந்த இதெல்லாம் சாப்பாட்டுக்கு நல்ல விலைங்க. விலைக்கே இப்போ வாங்குறாங்க, சேலம் பறக்குது. ஓ, இப்போ வாங்குறாங்க. உங்கள் காலத்தில் அந்த விலை போச்சுங்களா? நாங்கள் போடவே மாட்டோம். 10 மூட்டை அடித்தாலும் சோறு தான் சாப்பிடுவோம். சோறு தான். இப்போலாம் சாப்பிட்றோம். சொசைட்டி அரிசி வந்துச்சு, எல்லாம் மாறிக்கிச்சு கொஞ்சம். இல்லைன்னா கம்பு இதுதான். ஓ, இப்போ அந்த ஃப்ரீ அரிசினால விவசாயம் அழிஞ்சு போச்சுங்கிறீங்களா? அரிசி வந்ததுலேருந்து இப்போ அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இதை சரியாக கனவு எடுத்தாவே மண்டியில் கொட்டு வராங்க. சேலம் 4000 5000 இப்படி போகுது மூட்டை. எடுத்தாவே கொடுத்து வர்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த மேட்டு நெல் முன்னாலும் நல்லா நிறைய விதைக்கலாம். நெல் மேட்டு நெல் அதே இப்போ சரியா இல்லை. வயலில் கட்டி ஒரு ரொட்டை அது எங்கதே வயல் கொஞ்சம் அதை விதைக்கிறோம். ஒரு 7 மூட்டை 10 மூட்டை அதோடு சரி. ஒரு எல்லாம் குச்சியை கோலை வச்சுட்டு கிடக்கிறது.
இங்கே இந்த பீன்ஸ் கொட்டை அந்த மாதிரி கடல் பீன்ஸ் எல்லாம் இந்த இதை அறுத்துக்கிட்டு வரைச்சா அருமையாக வந்துடுது. அருமையாக வந்துடும். இந்த பனிவரகு அறுத்தணும். ஓ இது அறுத்து காட்டில் மறுபடியும் பீன்ஸ். ஓ இந்த பனிவரகு போட்டு அறுத்துட்டு இதில் பீன்ஸ் பண்ணி நல்லா விளைச்சல் வரும். இப்படி ஓட்டி பீன்ஸ் அரைச்சிட்டா அது புரட்டாசி மாதம். ஓ இது உரம் மாதிரி, அது பீன்ஸ் கொட்டை இது உரம் மாதிரி அந்த செடி மாதிரி இல்லை. பீன்ஸே அப்புறம் அந்த சும்மா மறுபடியும் கரம்பா விடுறதான்னு பீன்ஸ் வரைக்கிறது தான். சரி, நான் கூட இது சும்மா ஏதோ புல்லு முளைச்சிருன்னு நினச்சிட்டு வந்தேன் வரும்போது. அதெல்லாம் பயிர், அதான் பயிர் அவங்க பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் போட்டுருக்கோம். அதெல்லாம் கீழே இதெல்லாம் மஞ்சளா? இதுலேருந்து மஞ்சள் அவங்க வரைக்கும் போட்டிருப்பாங்களாட்டுங்குது. பரவாயில்ல, சின்ன சின்ன இடம் கிடத்தா கூட விவசாயம் பண்ணிடுறீங்க. அப்புறம் பண்ணி தான் இப்போ மாடு இல்லாத இதுவே வண்டியில் கீறி பயிர் பண்ணுறாங்க. மாடெல்லாம் நிறையா மாடு இந்த ஊரில் இருந்துச்சு, பழிச்சுன்னு விற்றுட்டாங்க. ஓ எதனால எல்லாம் விற்றுட்டீங்க மாடெல்லாம்? எல்லாம் இப்போ தான் வண்டி விட்டு ஓட்டுறாங்க. தொழில் இஞ்சி என்ன காட்டில் வருது, அன்னன்னைக்கு போனால் 1000 500 சம்பாதிக்கிறான்னு இப்படி போகுதுங்க. ஓ அதனாலலாம் மாடு விற்றுட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ இயற்கை விவசாயம்லாம் கிடையாது. விவசாயி இது இப்படி தான் பாதி கரம்பும் கத்தாலையும் போட்டுறாங்க. முன்ன அப்படி இல்லை, நல்லா தொழில் பண்ணுவாங்க. மாடு இருக்க எரு மேலே விளைஞ்சி இப்போ உரத்தில் விளையுது. நீங்கள் இருக்கும்போதெல்லாம் எருவா இல்லை கடை? எருவே தான். எருவே தான். உரமே போடுறதில்ல. இப்போ உரத்தை போட்டு மண் ஒன்றுக்கும் அதை போயிடுச்சு. எருவில் வர மாதிரி உரத்தில் வரல. இதெல்லாம் எருவு போட்டோம். மாடு 4 சக்கரம் கட்டி போட்டு இதெல்லாம் பசேனுக்கு பயிர். இதெல்லாம் எருவில் விளையிறது. இப்போ இந்த ஊரில் விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுங்களா இல்லை டெவலப் ஆகிட்டு வருதுங்களா? பரவாயில்ல விவசாயம் இப்போ இந்த ஊரில்? விவசாயம்லாம் நல்லா பண்ணுறாங்க. கிழங்கு குச்சி விற்கிறாங்க, மஞ்சள் போடுறாங்க. அந்த பழைய விவசாயம் இல்லை. இந்த பனிவரகு கேழ்வரகு அப்போ அவரை இருந்ததில் நீ மறுபடியும் ஓட்டி போட்டால் அவரை மொசை நல்லா வரும். இப்போ நீ ஆடி மாதம் மறுபடியும் இப்போ எல்லாம் கேவரு வைப்பாங்க. சாலு போட்டு வெட்டிட்டா பீடு அவரை ஒருத்தனுக்கு 4 மூட்டை 3 மூட்டை ஆகும். இப்போ 1 மூட்டை ஆகிறதுக்கு போகுது. இனிமேல் ஹாஸ்பிட்டலாக இருக்குதாங்க? ஆஸ்பத்திரிலாம்? ஆஸ்பத்திரி இங்கே இல்லைப்பா. போனால் வேலூர் புழுதிக்கோட்டை போனால் ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போடுறது தான். அது மாதிரி தான் இப்போ இது ஆல்ட்ரிபேட்டில் அந்தாண்டு சைடில் இருக்குது, அரணத்து மலை இருக்குது. ஆல்ட்ரிபேட்டி அரணத்து மலை அங்கே இருக்குது. 2 தூரம் தான் உங்களுக்கு? அது தூரம். இப்படி போய் அங்கே போய் அது நீ இப்போ ரோட்டில் தானே வந்திருப்பேன். ஆமாம் ஆமாம். அந்த ரோட்டில் இப்படி போகிற ரோட்டில் போகணும். அங்கே அந்தாண்ட அந்த மலைக்கு அந்தாண்ட அரணத்து மலை ரோட்டுக்கு மேலே ஏறி போகணும். அரணத்து மலை தான் கடைசி. அங்கே போனால் ஆஸ்பத்திரி, அதை விட்டால் வேலூர். நம்ம ஊரில் புழுதிக்கோட்டை அந்த எழுத்தான். அப்புறம் அங்கே தான் போனால் தான், கீழே இறங்கினா தான் ஊசி போடணுன்னு. நீங்கள் மலையை விட்டு கீழே போனால் தான். முன்னெல்லாம் இது கூட இல்லை. இப்போ தான் ஊசின்னு இது. நான் எங்கள் கடையில் நாங்கள் ஊசியே போடுறதில்ல. ஊசியே போட்டதில்லை. நீங்கள் எத்தனை வயசுல தான் ஊசியே போட்டீங்க? இப்போ தான்ப்பா ஊசி. அதான் இந்த கொரோனா ஊசி போட்டாங்க, இன்னும் உடம்பு கெட்டு போச்சு. நானே சாவை போல கிடந்தேன். என் பையன் அங்கங்கேயே தூக்கி உடம்பு நல்லா இருக்குது. இப்போ நீங்களும் கொரோனா ஊசி மட்டும் தான் போட்டுருக்கீங்களா? காய்ச்சலாம் ஊசி போட மாட்டீங்களா? காய்ச்சல் இப்போ மாத்திரை தண்டத்தை இதாக்குது. தான் கால் வலி எடுத்துக்கிச்சல. முன்னெல்லாம் இல்லை கால் வலி. இப்போ சின்ன பிள்ளைங்களும் கால் வலிக்குதுன்னு சக்கை சோறு தின்னு ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் திடமா இல்லை. அந்த நெல் சோறு அது நல்லது இல்லைப்பா. நல்லது இல்லை. அது நல்லதே கிடையாது. சக்கை சோறு அது என்ன தான் பார்த்தா வெள்ளையா தெரியாது. அது வெறும் சக்கை. நம்ம உடம்புல அவ்வளோ நாத்தம் பிடிக்கிறது. இப்போ என்னதான் சாப்பிடலாங்கிறீங்க? கேவரு களி இந்த இதுதான் நம்மளுக்கு சத்து உள்ள பொருள். கேவரு இதுதான் நாங்கள் சாப்பிடணும். ஒரு ஊசி போடுறதுல ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அப்படி வந்தோம், இன்னைக்கு இப்படியா. யாரும் எடுத்துக்க தலையை காலந்து வந்தாலும் ஓடுறாங்க, காலம் வந்தாலும் ஓடுறாங்க. கீழே ஊசி போட வேலூர் அந்த பக்கம். இங்கேருந்து எப்படி கீழே கொண்டு போவீங்க நீங்கள்? இதெல்லாம் விளை வச்ச தலைச்சமையாக தான் தூக்கிட்டு போகணும். அப்படியேங்க அப்பா. தலைச்சமையாதா இந்த காய் முதல்ல புழுதிக்கோட்டைக்கு இந்த சீத்தக்காய் இதுதான் நோவு இல்லாத பொருள், மருந்து இல்லாத பொருள் சீத்தக்காய். இப்போ எல்லாம் இங்கேயே வந்து வர்றாங்க. அன்றைக்கி நாங்கள் தூக்கிட்டு போவோம், சீனிம்பாளையம் தூக்கிட்டு போவோம், புழுதிக்கோட்டை தூக்குவோம். இப்படி கூலிக்கு ஆள் கொடுத்து கூட்டிகிட்டு போவீங்களா? நாங்களாம் இந்த தினம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைஞ்ச காயவே அறுக்கிறது தான் தூக்கிட்டு போகிறது தான். ஒரே நல்லா இருக்க முடியாது. அது வேலையை பார்த்து அறுக்கும். இப்போ ஒரு ஆள் ஒரு மூட்டை மாதிரி 500 காய் நானே எப்படி? அது ஒரு நாளே பொழுது ஆகி போயிருமே ஒரு மூட்டைக்கு. இல்லை தூக்கிட்டு போய் வந்துடலாம். காலையில் இருட்டோட கிளம்பணுமானா புழுதிக்கோட்டில் போட்டு போய் எண்ணி காய எண்ணிக்கப்போ எத்தனை நேரம் போவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் கூட போகலாம். இப்போ வீடு கட்டுறதுக்குலாம் இந்த செங்கல் சிமெண்ட் அதெல்லாம் எப்படி மேலே கொண்டு வருவீங்க? இப்போலாம் துக்காப்பா அன்னைக்கு இல்லை இப்போ வண்டி வருது. முன்னாடிலாம் அதுக்கு முன்னே தூக்கிட்டே தான் வந்தோம். நாங்கள் இப்போ முன்னே ஓட்டு வீடு கட்டக்குள்ளெல்லாம் பூரா புழுதிக்கோட்டிலேருந்து தூக்கிட்டு தான் வரும். செங்கல் சிமெண்ட் தலையை தான் கொண்டு வரணும். கழுது மாடு இருந்துச்சு ராசாப்பட்டினம். கழுது மாட்டு மேலே சிமெண்ட் வந்துடும். இப்போ ஓடெல்லாம் அங்கே வந்து தலையிலே தான் தூக்கிட்டு வரணும். இங்கே ரோடு எத்தனை வருஷம் இங்கே இருக்கும்? இப்போ தாங்க ரோடு ஆனது.
இப்போ இருந்தால் ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். அவ்வளோதான். முன்னாடி மண் ரோடு தானா? மண் ரோடு தான். அதுவும் நாங்களாம் ஊர் சனமாக அங்கேருந்து புழுதிக்கோட்டிலேருந்து வெட்டிக்கிட்டு வந்தோம். ஓ, நீங்களே வெட்டின ரோடு? வெட்டிக்கிட்டு வந்தோம். இப்போ தானே ஃபாரஸ்ட்டுக்காரர் விட்டு இடம் அவங்க தார் ஊற்றி கொடுத்தது. மழைகள்லாம் வந்துச்சுன்னா அதுலேயும் போக முடியாது, அறுத்துக்கிற ரோட. இப்போ தேவை. இப்போ தான் இதே ரோடு ஊர்லேருந்தே இதே மண் ரோடு தான் அந்த கோயிலுக்கு வச்சுரும் அப்படி போகிறாங்க. ஆனால் இன்னமும் உங்களுக்கு அடிப்படை வசதி நிறையா இல்லை இந்த ஊரில். கஷ்டம் தான் படுறீங்க. கஷ்டம்தான். அப்புறம் பஸ்ஸு விட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இல்லையா? பஸ்ஸுக்கு எழுதி கொடுத்தாங்களாம் இப்போ. ஏன்னா நான் எத்தனாம் தேதியே வருத்துனாங்க மினி பஸ்ஸு. குறிச்சல் நிற்கிதில்ல? ஆமாம், தெரியல. அந்த இதுக்கிட்ட நாள் தொலைக்கிறேன். ஆமாம்மா, சொல்லுங்கள். ஒரு பஸ் சும்மா நிற்கும் குறிச்சியில். அவன் வைக்கலாம் வைக்கலுன்றாங்க. அவனை 2 வண்டி நின்றுக்கிட்டு கிடக்குது. அதில் ஒரு வண்டி வருதான். அது கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா தானே வர முடியும். பர்மிட் எங்கே என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு தான் வருவான். அவன் சொந்த வண்டி அது. விட்டா நீங்கள் சேலம் கூட தேவையில்லை. இங்கேருந்து நமக்கு வேலூர் வரைக்கும் பஸ் இருந்தால் கூட போதும். எங்கே போனால் அங்கே போய் நம்ம பஸ் மாதிரி போய் நடக்க முடியலப்பா. இந்த வீட்டுக்காட்டுக்கே நடக்கணும். முன்னெல்லாம் நாங்கள் கூட நடக்க முடியாது. அப்படி சும தூக்குவோம். உங்களுக்கு என்ன வயசுங்க அது? உங்களுக்கு அதான் 80 ஆகிடுச்சுங்க. 80 வயசு ஆகிடுச்சு. பரவாயில்ல. 80 வயசுல இவ்வளோ வேலை பார்க்குறீங்களே, பரவாயில்ல. ஒரே வருஷங்க இது 80க்கு. இப்போ 49 இதாச்சு. அந்த 79 ஆகிடுச்சு. 79 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 25ல் கல்யாணம் பண்ணேன். 20ல் பண்ணீங்க. இப்போ இதே ஊர்லேயே பண்ணும்போது கல்யாணம்? இதே ஊர்லேயே பொண்ணு நானும் இதே ஊர் தான். சொந்த அக்கா மாவை தான் கட்டணும். இந்த மலையிலேயே உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டீங்க. முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம உள்ளே போகிறதான் பார்க்கணும். மண்ணன் வேண்டி உள்ளே என்னை போயிருக்க வேண்டியதை. ஏன்னா அந்த கடவுளை பார்த்து அந்த சந்திர சூரியன் பார்த்து ஏன்னா இன்னும் 4 நாளைக்கு இழுப்போடு விட்டுருச்சு. அப்போ சோறு எடுத்துகிட்டு போனோம். சாப்பிட்டு இங்கே ஒரு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை. வந்துட்டு நான் இல்லைன்னா அங்கேயே கூட படுத்துக்கும். ஒரு ராத்திரியில் அங்கேயே கொட்டாக்குது கட்டில். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரும், ஒரு நாளைக்கு அங்கேயே படுத்து. அதான் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்னும் உங்களை அந்த சாப்பாடு அந்த கேவரு அதை தின்னதான் சத்து. இல்லைன்னா உங்களால் முடியாது, உழைக்க முடியாது. எங்கள் வயசுக்கால நீங்கள் நம்ப மாட்டேன். நான் இந்த மேடி அடி வரதுக்குள்ளே எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. வண்டியில் போயிட்டு வண்டி எடுத்தாந்து அங்கேயே நிறுத்திட்டு வண்டி முன்னாடி நிற்குதுங்க. இதில் கொஞ்சம் வண்டி வர சிரமம் தானே. அப்படி நிப்பாட்டி வந்துட்டேன் முன்னாடி. அது மழை வேற வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். சின்னங்க பிஸ்கெட் இருக்குது சாப்பிட. பார்த்தனா தாவத்துக்கு கூட பிள்ளைங்க போகிற சின்ன கொட்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அதோட போகிறதுனா போ. இல்லைன்னா நீ இப்படியே போகலாம். அங்கே யாரும் இல்லை. போகலாம்னா கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம். என்னங்க சாப்பிடுங்க. நீங்கள் போக சாப்பாடு இல்லாத நான் இப்போ இல்லை, நான் சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் சாப்பாடு கொண்டு போயிருவீங்களா காலைல போகும்போது? இதுலேயே எடுத்துக்கிட்டு வீட்டில் தான் போனோம். இப்போ காலையில் ராத்திரி இங்கே படுத்தாந்தா தேச ஆனத்துலேயே ராத்திரி கொஞ்சம் சோறு சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தனா எடுத்தாந்தா. அதில் வயோட எடுத்தாந்தாக்கா 2 வேளை மதியானம் சோறும் காலையில் சோறும். காலையில் எடுத்தது இங்கேயே சாப்பிட்டுக்கிறதா? இங்கே சாப்பிட்டு இங்கே படுத்துக்குவான். இன்றைக்கே கொஞ்சமாக கொடுமா அப்படின்னு எங்கள் பொம்பளைகிட்ட வாங்கிட்டு அது கீழே தான் போயிடுச்சு வேலைக்கு. நான் வந்துடுறேன் சாயங்காலம். நாங்கள் போய் உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு நான் அப்படியே வந்துடுறேன் ஊருக்குள்ளே விடன்ட்டு. அதுக்கு தான் கம்மியாக வாங்கியாந்தேன். அதான் மீதி இருந்துச்சு. இந்த கோழி 2-3 கேது நாய் கோழி எல்லாம் மாறி போட்டுட்டு ஏனத்தை கட்டிக்கிட்டு அதுக்கு வச்சிருந்தா நீ யாருமே இறங்குற முதல்ல இறக்கம் இறங்க முடியல. இப்படி பள்ளமாக இருந்தால் நல்லக்குது. இறக்கத்தில் கீழே எடுத்து வைக்க முடியல. காலம் ஊச்சி மாத்திரையே தான் காலையில் முழுங்கினா. நான் இவ்வளோ சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குதா? திருசரில்லைன்ட்டாங்க. இங்கே வீட்லேயே உட்காந்துக்கணுவாங்க. இவங்களுக்கு வரல நல்லா இல்லை. ஊருக்குள்ளே யோசிச்சுக்கிற மாதிரி. ஊருக்குள்ள இருக்கிறதே பிடிக்கல. காட்டில் இருந்தால் தான் வெளில போய் நம்ம காட்டுக்கிட்ட உட்காந்துட்டு கடை ஒன்றும் கவலையே இல்லை. யார் வந்தேன்னா வர போயிட்டேன். நம்ம உள்ள சோறை எடுத்துகிட்டே போகிறத உட்காந்துக்க சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டு கிடந்துட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேயே படுத்துக்குவோம். இல்லைன்னா போயிடுவோம். இந்த சாப்பாடுலாம் ரேஷன் அரிசி தாங்க. இப்போ அதே தான் ரேஷன் கடை இருக்காங்க. என் பையன் நெல் அரிசிக்கிட்ட வந்தான் வேவிச்சு எடுத்து போய் அரிசிக்கிட்டு வந்துடுவோம். மேலே ரேஷன் கடை இருக்குங்களா? மேலே ரேஷன் கடை எங்கேயோ எடுத்தாந்து அரிசி போடுவோம். இன்னைக்கு போடல, நாளைக்கு போட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அரிசி போடுவோம். எப்படி கடை வண்டியில் வருது இல்லை? ஓ, நடமாடும் ரேஷன் கடை மாதிரி அவத்துக்கு கட்டுறாங்களா? அது சொசைட்டிக்கு தான் கட்டுறாங்க. ஓ, இப்போ தான் கட்டிட்டு ஆகிட்டு எல்லாம் வரல. அதில் வந்துறாங்க. இப்போ அப்படியே படுக்கடை வந்து அவத்துக்கு ஒரு ஓட்டு 2 போடுறான். அவத்துக்கு ஒரு ஓட்டு தாள் போகிறான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ சொசைட்டியே வேலை ஆகிடுச்சு. சரிங்க சரிங்க. இங்கே மிருகங்கள்லாம் இருக்குதாங்கய்யா? அதான் மிருகமெல்லாம் கிடக்குதுப்பா. கொஞ்சம் அதான் இந்த பன்னி எறமை அது குச்சி போட்டால் அது வேறு எவ்வளோ பிள்ளைங்க எல்லாம் ரெடி சுற்றாலும் போச்சு. ஆமாம், அது சட்டப்படி அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதெல்லாம் நம்ம இப்போ அந்த இதே இல்லை. முன்ன காலமெல்லாம் முடுக்குவாங்க, ஒருத்தர் தள்ளிட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த காலத்துலாம் வேட்டையாடுவாங்க, இது பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க. மானாக்கேனா
மான் இருக்குங்களா இங்கே? நானும் அங்கே தாளை அடிவாருங்க இது இந்தாண்டியாலும் இந்த புதை ஏகப்பட்ட புதையாரி போச்சு மழை நச்சு உள்ளே போக முடியல. இப்போ மாடுலாம் இங்கே கீழே உள்ளே வருங்களா? மாடு முன்னாலும் போவோம். இப்போ எதான் மாடே இல்லையே, அவன் ஓட்டிக்கிட்டு போகிறான். அங்கே இப்போ கீழே பொணக்காடு போய் மேன் கீழே இல்லை இது காட்டு எருமெல்லாம் உள்ளே வருங்களான்னு? இங்கே காட்டுக்குள்ளே வந்துடுது. வந்து ஆளை அடிக்குங்களா இங்கே வந்து? ஆளவெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நம்ம ஆகி போயின்னா ஓடி பிடிச்சி மறுபடியும். இது கரடி நரியில் அந்த மாதிரிலாம் இருக்கா? நரியும் கரடியெல்லாம் இப்போ அத்து போச்சு இல்லை. இன்ன காலம் கிடந்துச்சு நாங்கள் இருக்கல. அதெல்லாம் எப்படி அழிஞ்சுது? அது எப்படியோ இல்லைப்பா, இப்போ எல்லாம் இல்லைப்பா. சென்னாய் கிடந்துச்சு அதே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. சென்னாயும் இப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போ இருக்கிறது காட்டு எருமை, பண்ணி மானு கூட இந்த பக்கமெல்லாம் வரத்தில்ல, கீழே வேண்டுக்குது. இந்த எருமை ஒன்று தான், இந்த மயில் தொலை தான் இப்போ நம்ம முன்னெல்லாம். எப்படி மயில் விழி பெருகி போச்சு? அது எங்கே நான் பார்த்தாலும் அதே கிடக்குது, வெளியே போச்சு. குரங்கு ஒன்று கிடக்குது, அது ஒன்று அந்த வெள்ளாமை திறந்து காட்டுக்குள்ள. அப்புறம் என்ன சேவமெல்லாம் இல்லை. சேவமலை உள்ள இருக்குன்னா அதெல்லாம் போய் இப்போ 4-5 வருஷம் ஆகுது மலைக்குள்ளே போகும். மாடு இருக்கும்போது போனேன், மாடெல்லாம் விற்றான். 2 ஊர் வச்சாலும் அதுவும் இந்த வருஷம் விற்றுட்டான். இப்போ மாடு எதுவுமே இல்லைங்களா உங்ககிட்ட? ஒன்றும் இல்லை, ஏதோ அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அதே விஷனையும் பாதி பிடிச்சிக்கிச்சு. நம்ம பட்டி கட்டி 10 குடி மாடு வச்சுக்கிட்டு ஆடு 15 ஆடு வச்சுக்கிட்டு ஒன்றும். சரிங்க, நாங்கள் போயிட்டு நீ அது வரைக்கும் தான் போகலாம். அங்கே எல்லாம் குடியெல்லாம் இங்கே இல்லை, தேவத்துக்கு ஒரு 2-3 கொட்டாய் தான் குடிக்கிறாங்க. சரிங்க, நான் பார்த்துட்டு வரேன். அப்புறம் தான் இதுலேருந்து இந்தாண்ட கூட குடிக்கிறாங்க. அப்புறம் 8 வரைக்கும் அங்கே குடியில்லை. சும்மா இப்படியே தான் மண் ரோடு தண்ணியாக தலைப்பா அந்த ரோட்டில் நிற்கிது. அந்த இடத்துல இருக்கிற அப்படியே அங்கே ஒரு 2-3 தாள் நிற்கிது. சரிங்க, நான் பார்த்துட்டு வரேன். நீ இதோட பார்த்து போங்க. வேறு அவத்துக்கு பசங்க வேலை செய்து கொட்டாயே. சரிங்க, அதை மட்டும் அவனோட பார்த்துட்டு நீ அப்படியே திரும்பிக்க. சரிங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அந்நேரத்துக்கு மலையோ கலையோ வரும் மாடம். சரிங்க, பார்த்து வந்துடுறேன். சரிங்க. நான் 2 டைம் வந்திருக்கேண்ணா. என்னண்ணா வீடு கட்டுறீங்களாண்ணா? இதுண்ணா மாட்டுக்கா இல்லை நம்மளும் தங்கிக்கலாம். வந்து போட்டு போனேன். நான் நிறைய வீடியோ அங்கே எடுத்து போட்டிருக்கேன். அவங்கள கூட இங்கே பார்த்த மாதிரி பார்த்துருக்கீங்களாங்க நீங்கள்? அதான் பார்த்த மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பேசுகிறீங்களாக்கா? இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கிறதாண்ணா? எல்லா வேலையும் நீங்களே பண்ணிக்கிறீங்க, பரவாயில்ல. நம்ம இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க, மர வேலை செய்கிறவங்க, கொத்தனாரங்க தான் பண்ணுவாங்க. கொத்துக்காரங்க கண்ணு பார்த்தா செய்யணும். பரவாயில்லண்ணா, அந்த மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாருக்கும் அவங்களே கொடுத்துட்டா எப்படி? இதெல்லாம் காட்டு மாடா நாட்டு மாடாண்ணா? இல்லை, இதுக்கு நான் இது பண்ணுறதுக்கா, உழவு ஓட்டுறதுக்கு? அப்படியே பாருங்கள், ஒரு சின்ன மரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? சரியான கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. சரியான காற்று, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நாங்கள் மலை கிராமத்தில் வச்சுட்டு வருகிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து பஸ் வசதி மட்டும்தான் இல்லை. எங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு போகணுன்னாலும் இங்கேருந்து பிள்ளைங்க நடந்து தான் போகிறாங்க. அதே சாயந்தரம் வரக்குள்ளேயும் எங்கள் 2 வீலர் இருக்கிறவங்க 2 வீலரில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுங்க நடந்து தான் வருவாங்க. மெயினாக வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே வர வழி எல்லாமே ஃபாரஸ்ட் வழி தான். அங்கேருந்து குழந்தைங்க 6 மணினாலும் நடந்து தான் வந்தாகணும். இப்போ எங்களுக்கு அதே காலையில் 9 to 8 to 9க்குள்ளே ஒரு பஸ் வசதி, அதே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு சிங்கிள் பஸ் விட்டாங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு போக்குவரத்துக்கோ எங்களுக்கோ கரெக்டாக இருக்கும். 2வது எங்களுக்கு வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து அமைச்சு கொடுக்கணும்.
அந்த வசதி இல்லாமல் இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் தான் நாங்கள் ஜிஹெச்சுக்கே போக முடியும். அந்த வசதி எதுவும் இல்லை. அது வந்து குறைகள் எங்களுக்கு இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம்னா தனிப்பட்ட முறையில் எங்கள் கிராமத்துக்கு மட்டும் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே 2 ஸ்டாஃபுங்க போட்டுக்கிட்டால் ஒரு சின்ன கஷ்டங்கள்னால இப்போ வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களால வந்து நடந்து போக முடியல. இப்போ வேலூர் போகணுன்னாலும் பஸ் வசதி இல்லை, தனியாக வாடகை வண்டி வச்சு தான் போகிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த குறைகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மின்சார வசதி இதெல்லாம் ஓகே, குடிநீர் வசதி இது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பஸ் வசதி மட்டும்தான் இல்லை, அதாவது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வசதி மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. மக்களே முன்னாடி அப்படியே மேலேயும் பாருங்கள், நமக்கு முன்னாடி மின்கம்பிகள்லாம் போயிட்டுருக்கு, மின்சார கம்பம் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி மக்கள்கிட்ட கேட்டதுக்கு முன்னாடி வீடுகள்லாம் கிடையாது, சின்ன சின்ன கொட்டாய் மட்டும்தான் இருக்குது. அதாவது விவசாய வேலை செய்ய வரும்போது தங்குறதுக்கு மட்டும் சின்னதாக கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மின்சார கம்பிகள் எல்லாமே போகுது. ஒரு காட்டில் மோட்டருக்காக போகணும்னு நினைக்கிறேன், 3 ஃபேஸ் லைன் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சேலத்தில் ஏற்காட்டுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவான இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மலை கிராமத்துக்கு வரலாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து இந்த மக்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா மக்கள் வெளியாட்களை பார்த்தா ரொம்ப பதட்டப்படுறாங்க, எதை பண்ணிடுவானு பயப்படுறாங்க. அதனால் அமைதியாக போகிறது பெட்ரு. மக்களே இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது பாருங்கள், அதுதான் அறுபத்தி மலைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அங்கே ஒரு குட்டி கிராமம் ஒன்று தெரியுது, கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிகிற மலைக்கு உள்ள கேப்பில் ஒரு நிறைய வீடு, தண்ணி டேங்க் எல்லாமே தெரியுது. அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்காடு மலைக்கு போயிடுங்க, தருமபுரி பக்கம் போயிடும். அந்த கோம்பூர், மஞ்சவாடி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி அந்த லைன் போயிடும் அப்படியே. மக்களே இன்னும் இந்த பாதையில் முன்னாடி போனோம்னா நிறைய மக்கள் உள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பயங்கரமான ஸ்லோப்பாக ஏறி மேலே போயிட்டுருக்கு. வானமும் கரெக்டாக மேகமூட்டத்தோடு இருக்குது. இதுக்கு மேலே உள்ளே போனோம்னா நம்ம மாட்டிக்கவே நினைக்கிற மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். அதனால் இதோட இந்த இடத்துல வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து இன்னும் உள்ள லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க.